அளவில சாப்பாடு, நல்ல தரமான சாப்பாடு. இடிக்கரிசி 80 ரூபாய் 90 ரூபாய் தரல. ஃபர்ஸ்ட் வந்து நான் 55 ரூபாயில இருந்து நான் சாப்பிட்டேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கேருந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேணி வந்திருக்கோம். ட்ரிப்ளிகேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு ஹோட்டல், எலிஸ் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது ஒரு நான்வெஜ் ஹோட்டல். காரைக்குடி கணபதி வருஷமாக இங்கே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த காரைக்குடி ஸ்டைலில் எல்லாம் செட்டிநாடு சிக்கன் அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. மார்னிங்கும் இருக்குது, லஞ்சுக்கும் இருக்குது, நைட்டு டின்னருக்கும் அவைலபிளாக இருக்குது. அளவு சாப்பாடு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய். 90 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்சல் தந்துடுவாங்க. மீதி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ள ஏகப்பட்ட சைடிஷ்லாம் இருக்குது. என்ன ஸ்பெஷலா? என்ன மீன் ஃப்ரையா? வெறும் மதியம் மட்டும் தானேண்ணா இந்த சாப்பாடு? இல்லை நைட்டு எதுவுமே இருக்கு? காலையிலே டிஃபன் இருக்கு. சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கும், செம்மையா இருக்கு. காரம் எல்லாமே ஓகே தான். கொஞ்சம் லைட் காரக்குடி சாப்பிட்டோம்னாவே காரசாரமா இருக்குமா இல்லை எப்படி? ரைஸுமே நல்லா இருக்கு, ரொம்ப ரவாலாம் இல்லாமல் ஒரு கரெக்டாக குட்டாக இருக்கு. இன்னும் மீன் குழம்பு இருக்கு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. வேற என்னென்ன இருக்கு? மீன் குழம்பு இருக்குது, கருவாடா, மட்டன், சிக்கனு, எல்லா நாளுமே இருக்குமா? இல்ல எல்லா நாளுமே இருக்கு. காரைக்குடியில் இடிக்கரிசி நல்லா இருக்கும். எப்பவும் கம்மியான ரேட்டு தான். எப்பவுமே எனக்கு சவ் எப்பவுமே 2 கொடுத்தா விற்பாங்க. சவ் இது 2 கூட்டு விற்பாங்க. தரமா இருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல தரமான சாப்பாடு. இடிக்கரிசி 80 ரூபாய் 90 ரூபாய் தரல. ஃபர்ஸ்ட் வந்து நான் 55 ரூபாயில இருந்து நான் சாப்பிட்டேன். ஆமா ஆமா. காலைல 8ல இருந்து நைட்டு ஈவினிங் 3 மணி சாப்பாடு, அப்புறம் நைட்டு மணி டின்னர் வரும். காலைல மீன் நல்லா இருக்குதா டேஸ்ட்? சூப்பரா இருக்கு. ரொம்ப அந்த புளிப்பு கன்சிஸ்டன்சிலாம் இல்லை, பக்காவாக இருக்கு, டீசெண்டாக இருக்கு. நம்ம செட்டிநாடு சைடில் வந்து செட்டிநாடு சிக்கன் வாங்கியிருக்கோம். காரைக்குடி வந்தனாவே இந்த செட்டிநாடு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். நல்ல சிக்கன் வந்து நல்ல மசாலா இறங்கியிருக்கு, சூப்பராக இருக்குது. இருக்கும்போது சுட சுட இருக்குது. 2 பீஸ் எடுத்து வாங்கிட்டு போடுவாங்க. நல்லா பெப்பர் தூவி
கரெக்டாக இறங்கிடுவாங்க. மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றது எப்படி இருக்குங்க. நல்லா டீசெண்டாக இருக்குது. நல்லா பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக போடுறது, நல்லா ஊறி இருக்கு பீஸில். அதனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படி போட அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட சைடிஷில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கு வந்து செட்டிநாடு சிக்கனு, சிக்கன் ஃப்ரை, போன்லெஸ் சிக்கனு, பெப்பர் சிக்கனு, தலைக்கறி, ஈரல், இறால், கடம்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். செட்டிநாடு சைடிஷ் லிஸ்ட்டு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிட்டே இருக்கும். ஒரு செலக்டடாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக சாப்பிடலாம். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரசம் அதெல்லாம் இருக்குது. அதையும் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி. சரியான சூடாக இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன மீன் அது? சீலம். நல்ல மசாலா டீப்பாக ஊறி இருக்கு. இந்த மீன் ரசத்தோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் எல்லாம் வறுத்துட்டு இல்லைன்னா ஒரு தொக்கு மாதிரி வச்சுட்டு ரசமோ சாம்பார் வச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். நல்லா 40 ரூபாய்க்கு நல்லா பெரிய மீனாச்சு. மவுண்ட் ரோட்ல எலிஸ் ரோடு கிட்ட வந்தீங்கன்னா காரைக்குடி கணபதி மெஸ்ன்னு இருக்கும். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தரமான நான்வெஜ் மீல்ஸ் கிடைக்கும். இங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.